என் பேர் சரத்குமார். நான் மதுரையிலேருந்து ஜெயந்திபுரத்துலேருந்து வரேன். நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து எங்கள் அம்மாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பேருக்கு முன்னாடி வந்து நான் பேசுகிறேன்னா எனக்கு முதல் காரணம் வந்து எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா இல்லைன்னா நான் இல்லை, அதுதான் உண்மை. ஏன்னா இங்கே எல்லாருமே வந்து சார் வந்து சுகேஷ் சாரும் கனிமுருகன் சார் வந்து சஜஷன் பீட்டு கொடுக்குறப்ப, அதுக்கப்புறம் வந்து ஓரியன்டேஷன்லாம் கொடுக்குறப்ப வந்து எல்லாருமே வந்து முடிச்சுட்டு போகிறப்ப பேசுவாங்க. நம்ம வந்து சக்ஸஸ் மீட்டப்போ சார்கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணியிருக்கேன். இன்னொன்று வந்து நெக்ஸ்ட்டு வந்து கொரோனா அதுக்கு முன்னாடி வந்து யூபிஎஸ்சி படிச்சுட்டு இருந்தேன், ஒரு 1 இயர் படிச்சுட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து அப்போல்லாம் கொரோனாக்கு அப்புறம் ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் இருந்துச்சு. யூபிஎஸ்சி படிக்கணும்னா இங்கிலீஷ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றப்ப வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருந்துச்சு. அது யூபிஎஸ்சியே படிச்சிருவோமா இல்லை டிஎன்பிஎஸ்சிக்கு போவோமான்னு யோசிக்கிறப்ப ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் இருக்கப்ப நம்மளுக்கு தான் ஸ்டாட்டிக்ஸ் நல்லா வருது, ஸோ அதனால் வந்து இதில் வந்து நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வர்றப்போ தான் எனக்கு வந்து பக்கத்தில் வந்து எந்த அகாடமி கேட்டு பார்க்குறப்ப வந்து சுரேஷ் அகாடமி வந்து இதாக இருக்குது, நீங்கள் போய் படிங்க. ஒன்றே ஒன்று உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்களே சக்ஸஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்க, அதனால் வந்து இது வந்து உங்களுக்காக இல்லை, இப்போ வெளியே படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்காக நான் இப்போ சொல்கிறேன். ஒன்றே ஒன்று, ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகலைன்னா நீங்கள் என்ன ஒன்றே ஒன்று சொல்லணும், வேலைக்கு போயிடக்கூடாது. அது ஒன்று மட்டும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் வந்து கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அதேமாரி நம்ம ஒரு எக்ஸாமு படிச்சுக்கிட்டே இருக்கோம்னா அந்த எக்ஸாமுக்கு வந்து முழு உழைப்பு நம்ம போடணும். அது ஹார்ட் ஒர்க்குன்றாங்க, அதில் வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஒன்றே ஒன்று, இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து 100 மார்க்கு, இதில் வந்து மேக்ஸில் 25 மார்க்கு, ஜிஎஸ்சில் 75 மார்க்கு. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து தமிழை ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து 25 மார்க்கு மேக்ஸ் இருக்குன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மார்க்ஸு ஒரு 18 மார்க் மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும். அதுக்கடுத்து ஜிஎஸ்சில் எப்படி தட்டி ஒரு 50-60 கொண்டு வந்துட்டீங்கன்னா போதும், நீங்கள் ஈஸியாக ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். ஆனால் ஒன்று குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னு சொல்லுவேன் கேட்குறீங்கன்னா, இதில் குரூப் 2 ரொம்ப ஈஸி. ஏன்னா நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின்ஸ் வந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அப்பப்போ வந்து கிளாஸ் மீட்டிங்ஸ் போடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து சஜஷன் மீட்டிங்ஸ் போடுவாங்க, அதுக்கடுத்து வந்து டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ கொடுப்பாங்க. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன தப்பு விடுறீங்க ஏது விடுறீங்கன்னு நம்மளை சொல்லுவாங்க, அதிலே நீங்கள் திருத்திக்கிறலாம். ஆனால் ஒன்றே தான் சொல்கிறேன், கன்சிஸ்டன்சி அது மட்டும் நீங்கள் வச்சுக்கிறணும், வேறு எதுலையுமே டைவர்ட் ஆகக்கூடாது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகலை, வேலைக்கு போகிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு வேலைக்கு போகணும், அதுக்கப்புறம் நான் வந்து இதில் ரீகால் பண்ணிக்கலாம்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அது நடக்காத காரியம் இல்லை. ஏன்னு சொல்கிறேன் கேட்குறீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ வேலைக்கு போக ஜாயின் பண்ணுறீங்கன்னா அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புக்கு ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போலேருந்து நீங்கள் சக்சீட் ஆகிட்டே இருப்பீங்க. அது ஒன்று தான் முதல் காரணம் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. ஏன்னா இந்த ஃபீல்டை விட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்து உள்ளே வரப்போ கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் இந்த பதிலை சொல்கிறேன் உங்களுக்கு. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நான் 2020 வந்து நான் வெளியே வந்தேன், பிகாம் முடிச்சுட்டு வெளியே வந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எம்காம் படிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எம்காம் முடிக்கிறதுக்குள்ளே வந்து நான் அரசாங்க அதிகாரிகளை போயிடணும் அப்படி நான் நினச்சேன். அப்படியே வந்து நான் வந்துட்டேன் இந்த இடத்துல. அதுக்கு வந்து முதல் காரணம் எங்கள் அம்மாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா உண்மையிலே நான் இல்லை. ஏன்னா எனக்கு அப்பா இல்லை. நான் பிறந்து 1999, 2001 எங்கள் அப்பா இறந்துட்டார். அப்போ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆம்பளை பையங்க, நான் இன்னொன்று 3வது தம்பி. அப்போ அந்த இடத்துல எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க பாருங்கள், என்னை எவ்வளோ படிக்க வச்சுருப்பாங்கன்னு பாருங்கள். எங்கள் அம்மா வந்து ஒரே வார்த்தை தான், அவங்க வேலை பார்ப்பாங்க. எங்கள் அம்மா வந்து சுகாதார பணியாளராக தான் வேலை பார்க்குறாங்க. அப்படின்றப்ப வந்து அவங்க வேலையை போய் நான் பார்ப்பேன். ஏன்னா நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம டைவர்ட் ஆனால் நம்ம வாழ்க்கை வந்து திசை மாறிடும். ஏன்னா வந்து என் குடும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மேலே வந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்து ஜென்ரேஷன் உருவாகும். அதனால் வந்து எங்கள் அம்மாவை பார்த்து இப்படிலாம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தனால வந்து இந்த இடத்துல வந்து நான் உங்கள்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். திரு சரத்குமார் அவர்களின் தாயாரையும் குடும்பத்தினரையும் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ தூரத்துக்கு வந்து கஷ்டப்பட்டு படித்ததுக்கு காரணமே நான் தான். ஏன்னா அவளை கஷ்டப்பட்டு அவனை வளர்த்துருக்கேன். மூத்தவன் 2வது பையன். என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. அதோடு நான் முடிச்சுக்கிறேன். இந்த கவர்மெண்ட் வேலை கிடச்சதுக்கு என் மகனுக்கு ரொம்ப புண்ணியம் செஞ்சுருக்கேன், நான் கடமைப்பட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின்